பாராட்டுக்கள் அனைத்தும் படைத்துணைக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். இப்போது நம்ம ஹெச்எஸ்வி இந்த வைரஸ் நோயை எப்படி இயற்கையாக முழுமையாக குணப்படுத்தி சயின்டிஃபிக்காக நெகட்டிவ் அந்த கிருமி அந்த உடம்புல இல்லை அப்படின்றது போட்டு நம்ம சேனலில் பல வீடியோக்களில் பப்ளிஷ் பண்ணியிருப்போம், போட்டிருப்போம். அது எப்படி சாத்தியம்? இதனால் வரைக்கும் யாராலையும் குணப்படுத்த முடியல. எந்த ஆங்கில மருத்துவத்திலையும் குணப்படுத்த முடியல, எந்த மாற்று மருத்துவ முறையிலையும் குணப்படுத்த முடியல. உங்களால் மட்டும் எப்படி முடியுது, உங்களால் மட்டும் எப்படி முடியுதுன்னு சொல்லிட்டு பல பேர் குணமாயிட்டு கேட்குறாங்க. அதற்கான காரணத்தையும் ஒரு சயின்டிஃபிக் ரீசனையும் பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இப்போத்திய காலகட்டத்தில் அறிவியல் பூர்வமாக ஒரு விஷயத்தை சொன்னால் மட்டும்தான் அது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதனால்தான் ஹெச்எஸ்வி ஹெப்டெக்ஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைரஸ் என்ன பண்ணுனாக்கா, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், பெண்களின் பெண்ணுறுப்பு அது சம்பந்தமான இடங்களிலும், ஆண்களின் மொட்டு மற்றும் அது சம்பந்தமான இடங்களிலும், வாய்ப்பகுதி, உதடு பகுதி, வாய்க்கு உள்பகுதி, இந்த இடத்துலலாம் கொப்பளம், புண், சீழ், நமைச்சல், எரிச்சல், வலி, ஒயிட் டிஸ்சார்ஜ், லேடிஸ்க்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் நிற்காமல் போகிறது, இந்த மாதிரியான பல சிம்டம்ஸ்கள் உண்டு பண்ணும். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு புள்ளியாகவும், சில பேருக்கு கொப்பளமாகவும், சில பேருக்கு அந்த இடம் கருமை நிறமாகவும் தோன்றும். இதெல்லாம் அதோடய சிம்டம்ஸ்னு நினச்சிக்கலாம். எப்படி தோன்றுதுனாக்கா, எல்லா மருத்துவம் இன்றைக்கி பாலியல் பிரச்சனையால் தான் தோன்றுதுன்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, அதுவும் ஒரு வகையான காரணம். அது இல்லாமல் பாதிக்கப்பட்டவர்கிட்ட உணவோ இல்லை நீரோ இல்லை அவங்களுடைய ஈரக்கை நம்மளுடைய ஈரமான உடலில் படுறதோ அதுக்கு வாய்ப்பு இருக்குது. செக் பண்ணி பாருங்கள் கூகுளில், இதெல்லாம் அதுக்கு வாய்ப்பு. நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் என்ன பண்ணணுனாக்கா, உடலில் எங்கே இருந்தாலும் ஹெச்எஸ்வி, சிஎம்பி, ருபெல்லா, டொக்ஸோபிளாஸ்மா, டிபிஹெச், விடிஆர், இந்த மாதிரி எந்த இடத்துல பால்வினை நோய் இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு போய் அழிக்கக்கூடிய வேலையை மட்டும்தான் அது செய்யும். இப்போது எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரிங்களேன், கொரோனா வைரஸுக்கு நிலவேம்பு குடிநீர் எல்லோரும் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் அது சாப்பிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வைரஸ் நோய்களுக்கு ஒரு மூலிகை, நம்மளுடைய இந்த பல அடுக்கு நோய்களுக்கு பல அடுக்கு சார்ந்த மருந்துகள் அதை முழுமையாக குணப்படுத்த முடியும். 10 நாளைக்கு ஒரு வாட்டி டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம், 15 நாளைக்கு ஒரு வாட்டி டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம், 1 மாதத்துக்கு ஒரு வாட்டி டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம். அந்த மாதிரி பரிசோதனை நிச்சயமாக அதை பண்ணணும். பல பரிசோதனைகளை நம்ம சேனலில் போட்டிருப்போம். நெகட்டிவ் எப்படி இருந்தாங்க, எப்படி ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உலகத்தில் எந்த மொழியில் பாதிக்கப்பட்டவங்க இருந்தாலும் ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அவங்கள குணப்படுத்தக்கூடிய பொறுப்பு உங்களுடைய இது.